செந்தில் பாலாஜி அவர்கள் முதலாக அமைச்சராக இருந்தது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். அப்பொழுது பணியாளர்களை நியமித்ததிலே முறைகேடு என்று சொல்லிதான் இந்த வழக்கின் முகாந்திரமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான் வழக்கு புனையப்பட்டது. அதற்கு பிறகு இன்றைக்கு அமலாக்கத்துறை அதில் தன்னை இணைத்துக் கொண்டார்களே தவிர வழக்கின் பூர்வாங்கம் என்று சொன்னால் திமுக ஆட்சி காலத்திலே தான் அவர் மீது வழக்கு போடப்பட்டது. அன்றைக்கு 2016 சட்டமன்ற தேர்தலில் கரூரில் பேசுகிற நேரத்தில் இன்றைக்குள்ள முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு ஏபிசி தலைவராக கரூரிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு செந்தில் பாலாஜி சிறை செல்வார் என்று பேசினார். அதற்கு ஊடகத்தில் மற்றும் பத்திரிகையாளர் யூடியூப் சேனல் என்ற அனைத்து சேனல்களை எடுத்து பார்த்தால் அவருடைய பேச்சு நிதர்சனமாக உண்மையான பேச்சாக இன்றைக்கு இருக்கின்றது. ஆனால் அவர் சிறை சென்றார். எப்பொழுது சிறை சென்றார் சொன்னால் அவரை முதலமைச்சர் சொன்னதை போல ஆட்சியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை அவர் சிறை செல்லவில்லை. திமுக ஆட்சி வந்த பிறகுதான் அவர் திமுக அமைச்சராக இருந்து சிறை சென்றிருக்கிறார் என்று சொன்னால் இதை விட வேடிக்கையான விஷயம் ஒன்றுமில்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு சிறையில 421 நாட்கள் என்பதை பெரிய சாதனையாக சொல்லுகின்றார்கள். இதிலிருந்து மக்கள் இன்றைக்கு அதை எப்படி பார்ப்பார்கள் என்பது முதலமைச்சர் அது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கின்றது. அதையும் தாண்டி அமைச்சராக்கப்படலாம் என்ற செய்திகள்லாம் வருகின்றது. அமைச்சராவதற்கும் இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் கூட ஆக்கலாம். அதுக்கு விதி இருக்கின்றது. ஆக விதி ஒரு பக்கம் இருந்தாலும் மரபு இருக்கின்றது. இந்த முதலமைச்சர் விதியை கடைபிடிக்க போகின்றாரா அல்லது மரபை மதிக்க போகின்றாரா என்பது அமைச்சரவை மாற்றத்திலே தெரிய வரும். அதாவது ஊழல் குற்றச்சாட்டுல உள்ளே பெற்றவர் ஒரு தமிழக முதல்வருடைய முன்னிலும் முறம் பெற்று வருகிறார் ஒரு கருத்து கிடையாது. இதை எப்படி பார்க்குது? ஊழல் குற்றச்சாட்டுல சரி சென்று வராரு. அவர் தமிழக முதல்வருடைய முன்னிலும் முறம் பெற்று வருகிறார் இந்த விமர்சனம் இது ஒரு தவறான வழிகாட்டுதலாக முன்னாள் நான் முதல்ல சொன்னேன். 2016 பேசியவர் இதே ஸ்டாலின். அப்பொழுது அமைச்சராக இருந்து இன்றைக்கு சிறை சென்றிருக்கின்றவர் சிறை செல்வார் என்று சொன்ன செந்தில் பாலாஜி தான் இன்றைக்கு இருக்கின்றது. இது வேற செந்தில் பாலாஜி இல்லை, இப்ப சொல்வது வேற ஸ்டாலின் அல்ல. 2 கருத்துக்களும் சொன்னவர் மு.க. ஸ்டாலின், கருத்து சொல்லப்பட்டவர் செந்தில் பாலாஜி. ஆனா அவர் வாய் முகூர்த்தம் பழித்து கொடுக்கின்றது. நிச்சயமாக செந்தில் பாலாஜி சிறை செல்வார் என்று நாங்கள் சொல்லவில்லை, சொன்னது மு.க. ஸ்டாலின். இன்றைக்கு அது பழித்து விட்டது. ஆனால் இன்றைக்கு அதை மாற்றி பேசுகிறார். அவரிடம் போய் சேர்ந்தவர்கள் ஏதோ சொன்னார் போல எதிர்பக்கம் இருந்தால் அவர் கோட்சே, தான் பக்கம் வந்து விட்டால் அவர் காந்தி என்பதை போல திமுக இந்த பிரச்சனை கையாளுகிறது என்பது இன்றைக்கு சாதாரண ஒரு பாமர மக்கள் கூட எள்ளி நகையாடுற அளவுக்கு இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது. இது திமுகவுக்கு மிக பலவீனமான அம்சமாக முடியும் என்பதுதான் எங்களுடைய கருத்து.